சென்னை 24/6/2025 1316வது கதை. கவனிக்கப்படாததும் கவனிக்க முடியாததும். நேற்று காலை முதல் ஆச்சரியமும் லேசான அதிர்ச்சியும் காலை 5 மணிக்கு ஏற்பட்டது. வீட்டுக்கு வெளியே காரிடாரில் லிஃப்ட் இருக்கிறது. 16வது மாடி. திரும்பியதும் பயந்து போனேன். முகமூடி போட்டுக்கொண்டு ஒருவர் நின்றார். ஒரு வினாடி அப்படி தோன்றியது. உற்று பார்த்தால் அது முகமூடி அல்ல, பெரிய கருப்பு கண்ணாடி. தலையில் தேங்காய் மட்டை அளவு இருப்பது போல மிகப்பெரிய வரி வரியான தலைக்கவசம். கருப்பும் கருநிலமும் பச்சையும் கலந்த ஹெல்மெட். கழுத்து வரை இறுக மூடிய ஜெர்கின், மிக இறுக்கமானது. கைகளில் தோல் கையுறை, முழங்கைகளில் ரப்பர் கவசம். மலை ஏறுபவர்களைப் போல இறுக்கமான ட்ராக் பேண்ட். எடை குறைவான ஷூ. இறக்குமதி செய்யப்பட்ட முழங்கால் ரப்பர் கவசம். முழங்கால் மட்டும் அவருடையது. சைக்கிள் ஸ்பெயினிலிருந்து வந்தது. என் திடுக்கிடல் முடியாத நிலையில் பக்கத்து வீட்டுக்காரர் ஹலோ சார் என்றார். இதற்கு முன்னால் இப்படி அதிகாலையில் நிலை குலைந்து போனதில்லை. சமாளித்துக் கொண்டு அவர் 50 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் போக வாழ்த்து கூறினேன். The results of life are uncalculated and uncalculable. எமர்சன். வாழ்க்கையின் தேர்வு முடிவுகளை கணிக்கப் போவதில்லை, கணிக்கவும் முடியாது என்று எமர்சன் சொன்னதை வைத்து இந்த கணிக்க முடியாத தலைப்பு கொண்ட புத்தகம் தொடங்கியிருந்தது. ஆன் கிஸ்ஸிங், டிக்லிங் அண்ட் பீயிங் போர்டு பை ஆடம் பிலிப்பி. நாட் டூயிங் புத்தகத்தில் 161வது புத்தகத்திலிருந்து எடுத்தேன். 161வது பக்கத்திலிருந்து எடுத்தேன். 50 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டும் நேரம் படிப்பேன்.